வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூரில் பரவலாக காற்றுடன் கனமழை. நாடுகாணியிலிருந்து வயநாடு செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 6 அடி உயர்ந்து 50 அடியை எட்டியது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 27,665 கனஅடியாக அதிகரிப்பு. நீட் தேர்வில் பெருமளவு முறைகேடு நடந்தது உறுதியானால் மட்டுமே மறு தேர்வு. உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி அஞ்சலை தலைமறைவு. கொலை செய்ய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து நீக்கம். கட்சித் தலைவர் ஜி கே வாசன் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. பிரகாஷ் என்பவரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூசகம். தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார் R மகாதேவன். N கோட்டீஸ்வர் சிங்கிற்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைமை நீதிபதி சந்திரசூட். மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் பிடிபட்ட 3 பேருக்கு கால் எலும்பு முறிவு. தப்பித்துச் செல்ல வைகை ஆற்றில் குதித்தபோது காயம் என காவல்துறை தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் கஞ்சா போதையில் இருந்த நபரால் மக்களுக்கு பாதிப்பு. தட்டி கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர் மீது கத்தியால் தாக்கியதால் பரபரப்பு. சென்னை கோயம்பேட்டில் 20 ரூபாய் விலை குறைந்து 60 ரூபாயான தக்காளி. பண்ணை பசுமை கடைகளில் 40 ரூபாய்க்கு விற்பனை. ஓசூரை அடுத்த ஜவளகிரியில் காட்டு யானை மிதித்து விவசாயி உயிரிழப்பு. யானைகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மறியல். தமிழ்நாட்டில் இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை மேலும் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் நாடுகாணியிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது விழுந்த மரத்தை அகற்றக்கூடிய பணிகள் என்பது எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பாலவேல், நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டு அதை அப்புறப்படுத்தும் பணியும், அதேபோல் பிரதான சாலைகளில் மரம் விழுவதும் அதை அப்புறப்படுத்தும் பணி என்பது தொடர்ந்து வருகிறது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் ஒரு தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உட்பட வருவாய்த்துறையினரும் இந்த சீரமைப்பு பணிகளில் 24 மணி நேரமும் கண்காணிப்போடு இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நாடுகாணியிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லக்கூடிய சாலையில் திடீரென மரம் விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் கேரள மாநிலத்திலிருந்து நீலகிரி நோக்கி வரும் வாகனங்களும், அதேபோல் நீலகிரியிலிருந்து கேரள மாநிலம் செல்லக்கூடிய வாகனங்களும் நீண்ட தூரம், பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்றது. இதையடுத்து மரம் அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு வாகன நெரிசல் என்பது சீரானது. பாலவே, நன்றி ஐயாசாமி, விரிவான விவரங்களுக்கு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 50 அடியை எட்டியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக கர்நாடகாவிலிருந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு சுமார் 24,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் ஒரு மாதத்தில் மேட்டூர் அணை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் இருப்பு 17.83 TMC ஆக உள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 47.78 அடியிலிருந்து 50.03 அடியாக உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் மட்டும் 6 அடி உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 35,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் இன்று அதிகாலை 30,000 கனஅடியாக நீர்வரத்து இருந்து வந்த நிலையில் தற்போது படிப்படியாக நீர்வரத்து உயர்ந்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த செம்மன் வயல் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை மழைநீர் சூழ்ந்தது. இதேபோன்று கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2.5 ஏக்கர் அளவிலான விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 3வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்ததால் கொன்றதாக தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். வியாசர்பாடியில் பிறந்து 9 நாட்கள் ஆன குழந்தை காயத்துடன் உயிரிழந்த நிலையில் தற்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, அதாவது வியாசர்பாடி சேர்ந்த ராஜ்குமார், இவர் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி என்ற பெண்மணி, இவர் கூலி தொழில் வேலை செய்யறாரு. இவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருந்த நிலையில 3வது பெண் குழந்தை பாத்தீங்கன்னா கடந்த 29ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு பெண் குழந்தை பிறந்தது. 3வது பெண் குழந்தை என்பதால் விருத்தி அடைந்த ராஜ்குமார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய இறந்ததாக தகவல் தெரிவித்து அதுக்கப்புறம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த குழந்தை இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனை வந்த பிறகு குழந்தையை குத்திதான் சாவடிக்கப்பட்டது என்று பிரேத அறிக்கை வந்த பிறகு காவல்துறை இது தொடர்பாக தந்தையிடம் விசாரணை செய்ததில் அவர் தன் 3வது பெண் குழந்தை விருத்தியால் குழந்தையை கொண்டுவிட்டதாக ஒப்புக்கொண்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வியாசர்பாடி காவல்துறையினர் உதயானையை தொடர்ந்து சிறையில் அடைக்கும் பணியை நடைபெற்று வருகிறது. பாலவேல், நன்றி அசோக்குமார், விரிவான விவரங்களுக்கு.